காலையில் எம்டி ஸ்டொமக், அதேமாதிரி நீங்கள் படுக்கும் பொழுது கேப்பில் இருக்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உள்ள உறுதியும் உள்ளம் உறுதியும் எல்லாம் உறுதியாக கிடைக்கும். இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுடைய பார்ட்னரோடு சேர்றீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்துக்கோங்க. மூச்சை இழுத்துக்கோங்க. பொறுமையாக ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய எனர்ஜியை எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒருநிலைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ஓலைச்சுவடில் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது. இது உன்னை அப்பனாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உன்னை அப்பனாக்கும்னு என்ன அர்த்தம்? அது எவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்லிட்டாங்க பாருங்களேன். தந்தையாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வார்த்தையாக நான் ஈஸியாக கலோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறேன். ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்க முடியாது. நம்மளாலலாம் ஒரு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பயம் தான் இன்றைக்கி அத்தனை பேர் எங்கிட்ட கேட்குறவங்களாம் இதுதான் கேட்பாங்க. எனக்கு பயமாக இருக்குது சார், நம்ம எப்படி சார் கொண்டு போகுது லைஃப்? அது அந்த நினச்சாலே எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. பயமே தேவையில்லை. உள்ள உறுதியும் இருந்தால், உள்ளே உறுதியும் இருந்தால் அத்தனையும் சாத்தியமாகும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது ஆண்களுக்கான ஆண்மை பிரச்சனைக்கு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆண்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இறைவன் கொடுத்தது தான். ஏதாவது ஒரு குறைபாடு, ஏதாவது ஒரு நம்ம பார்த்திங்கனாக்கா உடுத்தும் உடையிலையோ உணவுலையோ பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ மெயினாக இந்த ஹீட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறது, இன்றைக்கி ஐடி பீப்புள்ஸ்லாம் ஏன் இன்றைக்கி குழந்தையின்மை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படி சொன்னால் ஒரே இடத்துல உட்காரோம். லேடிஸாக இருந்தால் பார்த்திங்கன்னா யூட்ரஸ் பாதிக்கும், ஜென்ஸாக இருந்தால் பார்த்திங்கனாக்கா ஆண்மை பாதிக்கும். இதான் இன்றைக்கி நான் மட்டும் சொல்லலை, இன்றைக்கி உலக லெவலில் எடுத்த ஸ்டேட்டஸ் சொல்லுது. ஆக இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். உணவு ரீதியாக, அதை மீன்ஸ் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்டேக் இருக்குது பார்த்திங்கன்னா, நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுலேயே நிறைய பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா இருக்குது. அதில் ஈஸியான ஃபார்முலா இது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கி குழந்தையின்மைக்கும் இதுதான் பிரச்சனை, நார்மலாக இல்லறத்துக்கும் இதுதான் பிரச்சனை. இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது எவ்வளவோ நிறையா இருந்தாலும் இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது நல்லா இருந்திருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். முருங்கை பிஞ்சு பாலில் பார்த்திங்கன்னா நைட் எடுக்க வேண்டிய ஒரு பால். இது முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த முருங்கை பிஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்த் இருக்குது. முருங்கை நமக்கு காய்க்குது பார்த்திங்களா, முருங்கைக்காய். அந்த சீசனில் இருக்கும்போது இதை பயன்படுத்திக்கணும். அது சீசன் இல்லாத போது வேறு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் தனியாக சொல்கிறேன். சீசனில் காய் பிஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அதை 2-3 எடுத்துக்கணும். நைட்டு 2 டம்ளர் பால், அதில் என்ன பண்ணி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சுண்ட வைக்கணும். அதுதான் முக்கியம். சில பேர் லைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா காயை வச்சு இப்படி போட்டுடுறாங்க. பூ கிடைச்சாலும் ஒரு கைப்பிடி உள்ளே போட்டுக்கோங்க. முருங்கை பூ ப்ளஸ் முருங்கையோடைய பிஞ்சு, இதை மட்டும் இங்கே 2 டம்ளர் பாலில், பசுமாலாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லைன்னா நார்மல் பால் எடுத்துக்கோங்க, சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அந்த பாலை குடிச்சு பாருங்கள். 3 நாளில் நல்ல ரிசல்ட் இருக்கும். இது ஆனால் 48 நாள் நீங்கள் எடுக்கணும். கண்டினியூவாக முடிஞ்சால் எடுத்து பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். க்ரானிக்காக எனக்கு பிரச்சனை இருக்குது, இமீடியட்டாக எனக்கு சொல்யூஷனுக்கு வேணும், எனக்கு இதோ மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதோ கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிறையா ஒரு 48 நாள் தொடர்ந்து எடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும், கான்ஃபிடென்ட் கிடைக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். அதனால் இந்த பயம்தான் பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இருக்குது. அப்போது மனம் உறுதியாகும், உடல் உறுதியாகும், எல்லாம் பலமாகும், தாது பலமாகும். இது ஒரு மெத்தேடு. அதுக்கப்புறம் ஓலைச்சுவடில் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது. இது உன்னை அப்பனாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உன்னை அப்பனாக்கும்னு என்ன அர்த்தம்? அது எவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்லிட்டாங்க பாருங்களேன். தந்தையாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வார்த்தையாக நான் ஈஸியாக கலோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறேன். கடுக்காய் ஒரு 50 கிராம் ப்ளஸ் முருங்கை விதை பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 100 கிராம். முருங்கை விதை பவுடர் அது எப்போ பார்த்தாலும் கிடைக்கும். அது ஒரு 100 கிராம் ப்ளஸ் கடுக்காய் 50 கிராம், 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பால் எடுக்கும்போது இதெல்லாம் எடுத்துக்கலாமா, இந்த முருங்கை பிஞ்சு எடுத்துக்கலாமா, இது ஒரு நாள் எடுத்திங்கன்னா அது ஒரு நாள். ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எடுக்க வேணாம், இது ஒரு நாள் அப்படி மாற்றி நம்ம எடுக்கலாம். ஏன்னா அது உணவு தானே உங்களுக்கு. ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஓரிதழ் தாமரை பவுடர், அரச மர விதை பவுடர். ஓரிதழ் தாமரை பவுடர் 100 கிராம், அரச மர விதை 100 கிராம். ஸோ முருங்கை பிசின் பவுடராகவே கிடைக்கிது, ப்ளஸ் முருங்கை விதை பவுடர் இதையும் சேர்த்துக்கலாம். இது 4ம் முக்கியமானது. இதுக்கப்புறம் பிஸ்தா பாதாம் சேர்த்துக்கலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா. இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு தான் சக்ஸஸ் ஃபார்முலா. இது இன்டேக் எடுக்கிறது நைட் டைம். பாலில் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை எடுத்திங்கன்னா இன்னொரு நாள், இதை எடுத்திங்கன்னா இன்னொரு நாள், இது மட்டும் நம்ம மாற்றி எடுத்துகிட்டு வந்தோம்னாலே போதும். 100% இந்த மனோதைரியம் ப்ளஸ்
ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளாலலாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணலாமா? அப்படின்னு ஒரு பயம் தான் இன்னைக்கு அத்தனை பேர் என்கிட்ட வந்து கேட்குறவங்கலாம் இதுதான் கேட்பாங்க. எனக்கு பயமா இருக்கு சார். நம்ம எப்படி சார் கொண்டு போறது லைஃப? அது அந்த நினைச்சாலே எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. பயமே தேவையில்ல. உள்ள உறுதியும் இருந்தால், உள்ளே உறுதியும் இருந்தால் அத்தனையும் சாத்தியமாகும். அத்தனையும் சாத்தியப்படும். ஸோ இது வந்து இன்டேக் எடுக்கிறது. இதுக்கு ஒரு முத்ரா இருக்கு. சூப்பரான முத்ரா. இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கை அப்படி வச்சுக்கோங்க. இப்படி அதாவது இப்படி உள்பக்கமா இருக்கக்கூடாது. இது முக்கியமானது. ஏதாவது பேக் சைடா அப்படி இருக்கும். நல்லா பாருங்க. இப்படி எடுத்து இந்த முத்ரா இப்படி பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிள். இத மட்டும் காலையில எம்ப்டி ஸ்டொமக், நைட் எம்ப்டி ஸ்டொமக் மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. மன உறுதி, ஆங்சைட்டி பிளஸ் பர்சனல் பார்ட் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இறுக்கமாகவும், இது வந்து பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். இது ஒரு கைக்கண்ட ஒரு முத்திரை. ஸோ, இது வந்து பண்ணும்பொழுது இந்த கேப்பெல்லாம் வலிக்கும். எடுக்கும்போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஆனா நீங்க டெய்லி பண்ண பண்ண இது உங்களுக்கு சூப்பர் ஆயிடும். ஏன்னா நாடி நரம்புகள், தசை நரம்புகள், உள்ளம் எல்லாமே ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? அத்தனையுமே பேலன்ஸ் பண்ணும். இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மனதைரியம் மட்டும் கிடையாது. நல்ல ஒரு ஆண்மையை தரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இல்லறத்தை தரும். இந்த அரைகுறையா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நெறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? அதெல்லாம் இருக்காது. ஃபுல்ஃபில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான். எனக்கு வந்து இத சொல்றதுக்கு வெட்கமே கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு இதுதான் பிரச்சனையில இருக்கு. டிவோர்ஸ்ல இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு விஷயம் தான். இல்லறம். இந்த இல்லறம் வந்து அறத்தோடு இருக்க வேண்டும், நெறியோடு இருக்க வேண்டும். அதுக்கு மட்டுமே இந்த பதிவுகள்லாம். இத தாண்டி போறதெல்லாம் அவங்களுடைய இஷ்டம். அப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா? எனர்ஜிய வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த எனர்ஜி எப்படி கோப் அப் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த கைய அப்படி உள்ள விட்டு அழகா அப்படி பிடிச்சு, ஒரு கைய மேல வச்சு, மேல ஒரு லைட்டா ஒரு சின்ன பிரஸ். இது ஒரு எவ்வளோ நேரம் இருக்கலாம்? 3 மினிட்ஸ். காலையில எம்ப்டி ஸ்டொமக். அதேமாரி நீங்க படுக்கும்பொழுது, கேப்ல இருக்கும்போது இத நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா, உள்ள உறுதியும், உள்ளம் உறுதியும், எல்லாம் உறுதியாம் கிடைக்கும். இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த முத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அதிகரிக்கும் ஆண்மை. அதுக்கப்புறம் நமக்கு நைட் எடுக்கக்கூடிய விஷயங்கள். மனோத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மெடிடேஷன். இதான் பயம் தான் பாதி பிரச்சனை. நம்ம கரெக்ட்டா இருப்போமா? கரெக்ட்டா எல்லாமே இந்த கரெக்ட்டா இருக்குமான்னு நினைக்கிறாங்க இல்லையா? இது சின்ன ஒரு பிரீத்திங் எக்சர்சைஸ் தான். மூச்ச இழுத்து ஏதாவது நீங்க வந்து சேர போறீங்க. நம்மளுடைய பார்ட்னரோட சேர்றீங்க அப்படின்னா, நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்துக்கோங்க. மூச்ச இழுத்துக்கோங்க. பொறுமையா ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய எனர்ஜிய எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒருநிலைப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்கே தான் விஷயம் இருக்கு. தொப்புள் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இந்த 5 கையிலயும் இப்படி வச்சுக்கோங்க ஃபுல்லா. அத கொஞ்ச நேரம் இப்படி அழுத்தி பிடிங்க. எக்கி பிடிச்சுக்கிட்டா போதும். இதுதான் டோட்டல் நாடி நரம்புகளையும் ஒருநிலைப்படுத்தும். நம்ம கை இருக்கு பார்த்தீங்களா? இந்த வயிறு தொப்புள்ல வச்சு ஜஸ்ட் டெய்லி இது எம்ப்டி ஸ்டொமக்கா இருக்கணும். காலை, மாலை எப்படி நான் இந்த முத்திரை சொன்னேனோ, அதேமாரி இந்த 5 கை இந்த தொப்புள்ல கரெக்ட்டா வச்சு ஒரு அமுக்கு. அமுக்கி கொஞ்ச நேரம் எக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து என்ன பண்ணும்? நம்மளுடைய எல்லா நரம்புகளையும் உறுதிப்படுத்தும், ஸ்ட்ராங் படுத்தும். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய 72,000 நாடியும் வசமாகும், வசப்படும். அப்ப என்ன பண்ணும்? எங்கெங்கெல்லாம் லூஸா இருக்கோ, அத டைட்டன் பண்ணி குடுக்கும். அதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இத மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம் தான். மிக நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலன் தரும் உங்களுக்கு. அதுக்கு மேல மானிய தேனீ போட்டுக்கிற மாரி, நீங்க இந்த எக்ஸ்ட்ரா இந்த பூஸ்டர்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பாதாம், பிசின் எல்லாமே எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நார்மலா நம்ம போட்டுக்கலாம். மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சக்சஸ் ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன். ஸோ, மிக முக்கியமான ஒரு பதிவு. இத ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, பல பேருக்கு இது உதவியாக இருக்கும். நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.